ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான வீடியோ போட போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த வீடியோவில் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஒரு 3 வீடியோக்கள் போட்டிருப்பேன். ஒரு வீடியோவை 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். ஒன்று சவுண்டோடு இருக்கும், ஒன்று சவுண்ட் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இங்கே பாச்சல் பகுதி இது, அதாவது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஜோலார்பேட்டை யூனியன் பாச்சல் பகுதியில் ஒரு 40 பவுன் சவரன் தங்க நகை ஒரு டீச்சர் வீட்டில் காணாமல் போயிடுச்சு. இதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா அந்த டீச்சர் அழுறாங்க. 40 பவுன் போயிடுச்சு, யாரோ தெரிஞ்சவங்க தான் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ ஆச்சுங்களா. நல்ல பாயிண்ட்டாக இதை கவனிங்க. ஒரு டீச்சர் வீட்டில் 40 பவுன்னு நகை எங்கள் வீட்டு பக்கத்தில், அதாவது எங்கள் தெரு பக்கத்தில் தான் காணாமல் போயிருக்கு. அதே சமயத்தில் இன்னொரு வீடியோவில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு காலேஜுக்கு போயிட்டுருப்பா. ஒரு பூனைக்குட்டி உட்காந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 நாள் அது பழகும். அது வாசப்படியில் உட்காந்துட்டு இருக்கும்போது இவ காலேஜுக்கு போகும்போது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பூனைக்குட்டி திடீர்னு ஒரு 3 நாளைக்கு காணாமல் போயிடும். திடீர்னு பார்த்தா அது வந்து ப்ரெக்னென்சியாக இருந்திருக்கு. ஒரு 3 பூனைக்குட்டிகளோட அந்த தாய் பூனைக்குட்டி உட்காந்துட்ருக்கோம். திஸ் இஸ் ஹியூமன். ஒரு காலேஜ் கேர்ளை வச்சு அவள் காலேஜுக்கு போகும்போது நார்மலாக ஹியூமன்னஸ் தான். அது காணாமல் போச்சுன்ன உடனே அந்த பொண்ணு தேடுது. உடனே அந்த குட்டிகளோடு உட்காந்துட்ருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு நிம்மதி, அழகாக காலேஜுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு லைஃபு, அதாவது நகை காணாமல் போகுது, அதே சமயத்தில் ஒரு ஹியூமன், ஒரு சின்ன குழந்தை, இந்த திருடு பற்றி தெரியாது, எந்த விதமான தீய எண்ணங்கள் பற்றி தெரியாது, ஒரு காலேஜுக்கு போகிற குழந்தை ஒரு பூனைக்குட்டி காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது குட்டிகளோடு இருக்கும்போது அந்த மனநிறைவோடு அவங்க காலேஜுக்கு போகிறாங்க. இதுதானே நம்மளோட லைஃபாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த வீடியோவில் நான் இப்படி கை கட்டி நின்று இருப்பேன். நான் எழுந்து தான் நின்று இருப்பேன். நான் எழுந்ததுக்கு காரணம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? என்னோட கைகளில் என்னோட காயம் தெரியுதா? அந்த வீடியோலையும் இருக்கும். இதுதான் 3rd பாயிண்ட்டு. இது எப்படி நடந்ததுன்னா, இது நான் ஒரு நீதிமன்றத்துக்கு, திருப்பத்தூர் சப்கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு என்னுடைய அம்மாவை அழைச்சிட்டு போகிறேன். நான் ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஏமாத்துனாங்க, என்னுடைய தாயாருடைய மூதாதையர் சொத்தை ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக நீதிமன்றத்துக்கு என்னுடைய சித்தி, தாயார் இவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் போகிறேன். நான் அந்த நீதிமன்றத்துக்கு வரக்கூடாதுங்கிறது தான் இங்கே இருக்கிற, அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்டு பஞ்சாயத்து யூனியன் மெம்பர்ஸ் அண்டு மினிஸ்டர்ஸ் ஆல்சோ, இவங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பைக்கில் நீதிமன்றத்துக்கு பக்கத்துலேயே நிகழ்த்துறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, நகை காணாமல் போச்சுன்னு, அதுக்கு அட்ஜசண்ட்டாக, எங்கள் தெருவுக்கு அட்ஜசண்ட்டாக சக்தி நகரில் என்னுடைய அங்கிள் அவரோட வீடை அதாவது ஏமாற்றிருக்காங்க. அந்த இடத்துல சக்தி நகருங்கிற இடத்துல எனக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. ஈவினிங் நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டு வரத்துக்காக போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. இது வரைக்கும் எனக்கு ஆக்சிடெண்ட் நடந்ததில்லை. இது வந்து பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது. நான் எதையுமே ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் பேச மாட்டேன். இங்கே பாருங்கள், இதில் தெரியுதா என்னன்னு தெரியல, இதுதான் என்னுடைய தாயாருடைய மூதாதையர் சொத்தோட ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட். இது வந்து பத்திரம், இது வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட். என்னுடைய தாயார், எங்களுடைய 2 சித்திகள் இவங்களை விட்டுட்டு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் தயாரிச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்த டாக்குமெண்ட்டு தான் என் கைக்கு வந்த டாக்குமெண்ட். இதில் பார்த்திங்கன்னா மதியழகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சன் ஆஃப் மதியழகன் சொல்லிட்டு இருக்கும். இந்த மதியழகனுக்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்சிடெண்ட் இருக்கு இல்லையா. இது வந்து சும்மா ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு கொலை முயற்சி. ஒரு 35-40 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக ஒரு அரசாங்க ஊழியர் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவேஷனை தவிர இதில் வேறு எண்ணமே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அஃபிஷியலாகவும் நிறைய தொல்லைகள்,
தண்டனைகளை தந்திருக்காங்க. என் முகத்தை பாருங்கள், நான் திருடின மாதிரியா இருக்குது எனக்கு தண்டனைகள் கொடுக்கறதுக்கு. இந்த அரசியல்வாதிகள் இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த அரசியல்வாதிகளோட உந்துதல்னால்தான் எனக்கு இந்த 4 வருஷத்தில் A to Z வரைக்கும் தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அது எனக்கு பெருமை தான். அதை நான் இதில் அதாவது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீதிமன்றங்களை பற்றி எந்த பயமும் கிடையாது. ஈவன் நீதிமன்றங்கள் எத்தனையோ தடவை இப்போ சொல்லிகிட்ருக்காங்க ரீசண்டாக, யாருமே மதிக்கிறதில்ல, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க யாருமே மதிக்கிறதில்ல நீதிமன்றங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காவல்துறையே தவறாக பயன்படுத்துகிறவங்க நீதிமன்றங்களை மதிக்காமல் இந்த மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எதிர்க்கிற நேர்மையாளர்களை இந்த மாதிரி கொலை முயற்சி செய்கிறது. முந்தநேத்து கல்லடி வாங்குற அந்த ப்ரெக்னென்ட் டாகை வந்து நான் ரெஸ்கியூ பண்ணேன். அதுக்காக கல்லடி வாங்குகிறேன். வெட்டர்வால் மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்துன்னு வந்து என்னை வெட்டுறதுக்கு வராங்க. இதெல்லாம் தான் பாலிட்டிக்ஸாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் தண்டனை தராங்களே இந்த பொலிட்டிஷியன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுற பொலிட்டிஷியன்ஸ் அண்டு ஒரு கொலை முயற்சி வன்முறையில் ஈடுபடுற இந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு என்ன தண்டனை? எலெக்ஷனில் ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்கணும், அன்குவாலிஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்னும் வீடியோ வரும்.